எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ எகெயின் நம்மளோட திட்டம் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிகிட்ருக்க மாவை தாங்க. இதில் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேர்ஷனாக கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்ட்டு மணத்தக்காளி கீரை பிரண்டை இது ரெண்டுமே நம்ம வீட்லேயே வளர்த்திட்ருக்கோம் கொஞ்சமாக. ஸோ அதை வச்சு தோசை ரெடி பண்ணலான்னு தான் வணக்கிட்டுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பில், இந்த மணத்தக்காளி கீரை, பிரண்டை, கூட கொஞ்சம் சீரகம், மல்லி இதெல்லாம் போட்டு, சீரகம் மல்லி ரொம்ப கம்மியாக 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும். இது நல்லா வணக்கிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம தீக்ஷமில் அரைச்ச மாவு தாங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இது வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் பையனுக்கும் மட்டும்தான், அதனால் கொஞ்சமாக தான் போட்டேன். ஸோ லைட் க்ரீன் கலரில் தான் வந்துருக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கீரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், அந்த கீரையோட ஃப்ளேவர் நிறையா வந்துட்டால் மைட்பி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் லிமிட்டடாக போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு சூடானதும் இதில் தோசை ஊற்றிடுங்க. பாருங்கள் தோசை எப்படி ஒட்டாமல் வருதுன்னு. நம்மளோட அரிசி உளுந்த அளவு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுனால தோசை எப்போவுமே ஒட்டாமல் சாஃப்டாக வரும். இதில் இந்த கீரையும் அரைச்சி ஊற்றுறதுனால தோசை ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இன்றைக்கி சாப்பிடும்போது. இது கூட தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க. வாங்க சாப்பிட்லாம்.